ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 மூன்றாவது வாரத்துக்கான 3வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் த ஒன் அண்ட் ஒன்லி வியானா அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 73,889 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 30.67% வந்து இருந்துட்டுருக்காங்க வியானா அவர்கள். ஸோ இவங்களுடைய கேமிங் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 25% ஆரம்பித்த வியானா அவர்கள் இப்போ 30% தாண்டி வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இன்னும் எத்தனை உயரங்கள் போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இரண்டாவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன்ராஜ் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 32,777 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.6% வந்துட்டு இருக்காரு பிரவீன்ராஜ் அவர்கள். ஆனால் இவர்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்த்தேன். இந்த சீசனுடைய வில்லனாகவே இவர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி. பட் சில நேரங்களில் சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடக்கி வாசிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. மேபி அது வந்து சேஃப் கேமாக கூட வந்து இருந்துட்டு இருக்கலாம். பட் எனிஹவ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆதரவுகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மூன்றாவது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 30,064 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 12.48% வந்து இருந்துட்டு இருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். சுபிக்ஷாவும் நல்லா பேசக்கூடிய ஒரு பெண்மணி தான். பட் அது நெகட்டிவாக பாசிட்டிவாக அப்படின்றதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு இன்னும் ஸ்பேஸ் கிடைக்கலையோ, இல்லை அந்த ஸ்பேஸை வந்து இவங்களே கிரியேட் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிட்டுருக்கு. மேபி அது கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கூட மேலே போகலாம், இல்லைன்னா எவிக்டாக வெளியே போகலாம். ஸோ அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கடுத்து 4th பொசிஷனில் கலையரசன் அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 27,822 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.55% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய கலையரசன் அவர்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி முதல் ப்ரோமோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கலையரசனுக்கு இவ்வளோ கோபம் வருதா அப்படிங்கிற மாதிரி. அவர் அகோரி ஆட்டமெல்லாம் வேறு ஆடி இருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவருக்கு ஃபேன்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல. பட் இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எலிவேட் பண்ணி இன்னும் கூட நிறைய விஷயங்களை வந்து பண்ணால் மட்டும்தான். அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் துஷார் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25,826 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.72% இருந்துட்டு இருக்காப்புல துஷார் அவர்கள். ஸோ இந்த தற்கூரி பையனுக்கெல்லாம் யார் ஓட்டு போடுறாங்க அப்படின்றதுலாம் எனக்கு வந்து தெரியல. ஆரம்ப காலகட்டத்தில் நான் கூட பயங்கரமாக சப்போர்ட்டிவாக அந்த பையனுக்கு வந்து பேசியிருக்கேன். ஏன்னா சின்ன பையன், அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி பதவியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அடித்து தும்சம் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தா கடைசியாக மொத்தத்தையும் கவுத்து விட்டாப்புல. அதுக்கடுத்து 6th பொசிஷனில் ரம்யா அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18,755 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.78% வந்து இருந்துட்டு இருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ரம்யா ஜோ அவர்கள் ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஓட்டர்ஸ் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக தான் ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பட் இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் டான்சர் ஜோனில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. மேபி நிறைய மக்களுக்கு வந்து இவங்களை வந்து பிடிக்காமல் கூட வந்து இருந்துட்டு இருக்கலாம். ஸோ அதன் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7வது பொசிஷனில் அரோரா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16,227 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.74% வந்து இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்குலர் அவர்கள். லாஸ்ட் வீக்கை விட கம்பேர் பண்ணும்போது அரோரா அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் இந்த வாரம் வந்திருக்கு. பட் இருந்தாலும் டேஞ்சர் ஜோனில் வந்து இருந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அரோராவை காப்பாற்றுறதுக்கு வேறு யாரையாவது பலியாட ஆக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் வந்து இருந்துட்டு இருக்கு. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இவங்களை தொடர்ந்து 8வது பொசிஷனில் ஆதிரி அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,559 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.46% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆதிரை அவர்கள். ஸோ ஆதிரை அவர்களை பற்றி நம்ம பேசி எனக்கு வந்து தொண்டை வலிக்குது, வயிறு வலிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக பேசினாலும் ஆதிரை அவர்கள் மறுபடியும் அதே தவறுகளை தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர அதை பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரல. அட்லீஸ்ட் விஜய் பார்வதிக்காவது ஒரு சிலர் வந்து போய் அட்வைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் தப்பு, நீ இந்த மாதிரிலாம் பேசின அப்படின்னா நீ நெகட்டிவாக போவ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. பட் ஆதிரை அவர்கள்கிட்ட போயிட்டு ஏமா ஆதிரை இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து பண்ணாதம்மா, இது மாதிரிலாம் பண்ண அப்படின்னா இது நெகட்டிவாக
நெகட்டிவாக போகும் அப்படிங்கிற ஒரு சற்று எண்ணம் கூட யாருக்குமே கிடையாது, போய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரியும். அதே போல் ஆதிரைக்கும் அந்த சுய அறிவு அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து சில பல தவறான விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும், குறிப்பாக 18+ கண்டென்ட்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமாக வந்து புரியல. ஸோ நேத்தி கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஜே கிட்ட தப்பாக வந்து நடந்திருக்காங்க. இட்ஸ் மீன்ஸ் சம்வேர் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கையெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு சோசியல் மீடியாக்களில். இதுக்காகவா இந்த ஆதிரை பொண்ணு வந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கதறிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பீக்கில் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இல்லை, ஒரே ஒரு வீக் மட்டும் தான் சென்ட்ரலில். அதுக்கு அடுத்த வீக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி பொசிஷனுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு கேவலமாக இருக்குது அவங்களுடைய செயல். மக்களுடைய மனநிலை கரெக்டாக இருக்குது. யாருக்கு ஓட்டு போடணும், யார் வந்து தப்பு பண்ணுறாங்க, யார் கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சு வச்சு சில விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. அது வந்து கரெக்டாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் அரோரா சிங்க்லர் இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஃப்ளட் பண்ணுறதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் அது வேறு விஷயம், ஓகேங்களா. இப்போ ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், அப்படி அது வேறு விஷயம். பட் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து வேறு மாதிரி விஷயங்கள், ஓகேங்களா. 18+ கண்டென்ட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தாங்க துஷார் அவர்களும் அரோரா சிங்க்லர் அவர்கள்லாம். இப்போ இவங்க 2 பேரும் சிங்க் ஆகிறதில்ல, அதுதான் மெயினான ரீசன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே தனித்தனியாக இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ப்ளஸ்ஸாக வந்து இருக்கும். பட் இப்போ அரோரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அப்படின்ற ஒரு ஆள் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனே என்னால் வந்து புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா அண்ணான்னு கூப்பிட்ட ஒரு பொண்ணை போய் மறுபடியும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, கட்டி பிடிக்கவா அப்படின்றது. ஸோ இது மாதிரி தவறான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா திவாகர் வந்து செஞ்சிட்ருக்காரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரோரா போயிட்டு அவங்களுக்கு வந்து கிஸ் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை ஆக்ஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹக் பண்ணுற மாதிரி பண்ணுறது, அதுக்கப்புறம் ரொமான்ஸ் லுக் கொடுறது, அந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து இவருக்கு மிகப்பெரிய அளவில் நெகட்டிவிட்டியை வந்து கிரியேட் ஆகும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகிட்டுருக்கு திவாகரை பற்றி. இந்த மாதிரி ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவெலாம் போட்டு கிளின்னு வந்து கிழிச்சிட்ருக்காங்க. தலைவா தயவு செய்து வெளியே வந்துரு தலைவா, நீ இதுக்கப்புறம் போன அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பேரோடவே வெளியே வந்துடுவேன், இதுக்கப்புறம் நீ போன அப்படின்னா ரொம்ப கெட்ட பேரோட தான் வெளியே வருவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வியானா பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அவங்களுடைய கேம் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்து போயிட்டுருக்கு. எந்த இடத்துல என்ன பாயிண்ட்ஸை வந்து வச்சு பேசணும், என்ன வேலிடான பாயிண்ட்டை வச்சு பேசணும் அப்படின்றதுல கரெக்டாக ஷார்ப்பாக வந்திருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், லாஸ்ட் வீக்கில் கூட வந்து விஜய் சேதுபதி கிட்ட சிறப்பான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் இருந்த மாதிரி இல்லை, அவங்க எப்பயுமே பிக் பாஸ் ஹவுஸில் தான் வந்திருந்தாங்க. குளிக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு வேலிடான பாயிண்ட் வந்து சொல்லி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வேலிடான பாயிண்ட்டை வச்சு தான் பார்வதி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு லீட் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி எந்த விஷயத்தை எங்கே சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக தெரிஞ்சு வச்சுருக்கு, ஓகேங்களா. இப்போ விஜய் சேதுபதி கிட்ட தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லணும், இதை தவிர வந்து நம்ம எதுக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் தான் சொல்லணும், இதை வந்து நம்ம மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே அவங்களுடைய கேமிங் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே மக்களே, நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார், நீங்கள் யாருக்கு வந்து ஓட் பண்ணீங்க இந்த வாரத்தில் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.